அஹ், அதாவது அது அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அது வெட்கத்தை பற்றி சொல்லுகிறது. நமக்கு பயம் என்பது எப்படி ஒரு உணர்வோ, அதை போல வெட்கம் என்பதும் ஒரு உணர்வு. இது ஆதாம் ஏவாள் தேவன் அவர்களை தோட்டத்துல வைத்தபோது பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா கீழ்ப்படியாமையினால சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுனால என்ன ஆகுனாங்கன்னா, அவர்கள் ஆவியிலே மரித்து போனார்கள். அவர்கள் அந்த பாவத்தின் விளைவினால அவர்கள் ஓடி போய் பயந்து, தேவனுக்கு பயம் வந்தது. அதுக்கப்புறம் அது வரைக்கும் அவங்க ட்ரெஸ் போடணும்னு ஒரு எண்ணமே இல்லாம இருந்தாங்க. வேற இன்னொன்னு கவர் பண்ணி இருந்துச்சு, தேவ மகிமை. ஆனா அது இல்லைன்ன உடனே இவர்கள் தங்களை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுகிறார்கள். வெட்கம் என்றால் என்ன என்றால், அது ஒரு உணர்வு. தங்களை மறைக்க நினைப்பது. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, என்கிட்ட பேசும்போது அவர்கள் ரொம்ப ஆவிக்குரியவர்களாக என்னிடம் காட்டுவார்கள். ஆஹ், அவர்கள் என்ன நிலைமையில இருக்கிறார்கள் என்று நமக்கு உடனே தெரிஞ்சிடும் எனக்கு. அப்போ வெட்கம் என்பது ஒரு விழுந்து போன ஒரு உணர்வு. விழுந்து போன மனிதனிடத்திலிருந்து அது வருகிறது. அது அது வந்து எதனால் வருகிறது என்றால் கீழ்ப்படியாமையினால. அப்ப கீழ்ப்படியாமை என்பது என்னது? பாவம். பாவத்தின் விளைவுதான் வெட்கம். பாவத்தின் விளைவு மரணம் என்பது போல பாவத்தின் விளைவும் வெட்கத்தை கொடுக்கிறது. இப்போ அதிகமா தனிப்பட்ட வாழ்க்கையில அவர்கள் பாவத்தில் இருப்பார்கள் ரொம்ப வெட்கப்படுவாங்க. பொதுவான வெட்கம் வேற. ஒரு வாலிபனை பார்த்தோம்னா ஒரு பெண் வெட்கப்படுகிறது ஒன்று இருக்கு. சில நேரங்கள்ல குடும்பத்துல ஒரு சிலரை பார்க்கும்போது வெட்கப்படுது. ஆனா சிலர் வெட்கத்துக்கே அடிமையா இருக்கிறாங்க. எங்கேயும் வரமாட்டாங்க. தங்களை ஒழிச்சு கொள்வாங்க. ஆஹ் தங்களை வந்து அவர்கள் மூடிக்கொண்டே இருப்பார்கள். அப்படின்னா அவர்கள் பாவத்தின் விளைவினாலும் அந்த வெட்கம் அவர்களை மூடிக்கொண்டிருக்கும். அப்போ இப்ப அந்த வெட்கத்தினால என்ன, எதனால அவங்க அந்த வெட்கத்தை அனுபவிக்கிறாங்கன்னா, அவர்கள் நிர்வாணிகள். அவர்கள் குற்ற உணர்வினால், குற்றவனுடைய அடுத்த ஸ்டெப் தான் வெட்கம். ஐயோ நம்ம இப்படி தப்பு செஞ்சுட்டோம், நமக்கு யாரும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி மறைக்கிற வேலையை செய்யறதுதான் வெட்கம். அது ஒரு உணர்வு. யாராவது நமக்கு அநியாயம் செய்யும் போதும் வெட்கம் நமக்கு வரும். யாராவது ஒருத்தர் ரொம்ப அநியாயமா பண்ணிட்டாங்கன்னா, அவங்க மத்தியில 4 பேர் எல்லாரும் பார்க்கறாங்களே அப்படின்ற ஒரு வெட்கம் நம்முடைய முகத்துல அது வெளிப்படும். அப்புறம் பெரிய இழப்பு வரும்போதும், ஒரு பெரிய நஷ்டம் வரும்போதும், இப்படி நஷ்டம் ஆயிப்போச்சு, இதை எப்படி நான் வந்து ஃபேமிலி கிட்ட சொல்லுவேன் அல்லது நண்பர்கிட்ட சொல்லுவேன்னும் போதும் வெட்கம் இந்த மனிதனை மூடுகிறது. இந்த இழப்பிலிருந்து எப்படி வருவேன், இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு வருகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா, என்னால எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு எல்லாரும் செய்யறாங்க, அதை என்னால செய்ய முடியாது அப்படின்னும் போது வெட்கம் இந்த மனதை தாக்குகிறது. இன்னொரு வெட்கம் ஒண்ணு இருக்குது. கடன்காரன் வந்து கேட்கும் போது அந்த கடனை கொடுக்கக்கூடிய வழி இல்லைன்னா அவன் கேட்கிற கேள்வியில எல்லாருக்கும் முன்னாடி தலை குனிந்து வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. ஆஹ் நம்ம திட்டமிட்டபடி நடக்கலைன்னும் போதும், நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கும் போதும் வெட்கம் நம்மளை வந்து பாதிக்கிறது. அப்ப இந்த வெட்கத்திலிருந்து வெளியே வரணும். வெட்கன்ற உணர்வு சில நேரங்கள் அது நல்லது. ஆனா எப்படி பயம் என்பது நல்லதோ அதை போல வெட்கம் என்பது நல்லது. ஆனா ஒரேடியா வெட்கப்பட்டுக்கிட்டே இருந்தேன்னா அது ஒரு ஆவியா கூட இருக்கலாம். அது ஒரு சுபாவமாக இருக்கலாம். வெட்கம் எல்லாத்துக்கும் வெட்கப்படக்கூடாது. தேவனுடைய வசனத்தை சொல்லு. ஆனா பவுல் என்ன சொல்றான்? நான் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன். பவுல் யாரு? ஒரு யூதன். பவுல் யாரு? ஒரு ரோமன். பவுல் யாரு? ஒரு பரிசேயன். அவங்களுக்கு முன்பதாக ஒரு யூதனாக இருந்து, அவர்களுக்கு முன்பதாக ஒரு ரோமனாக இருந்து, அவர்களுக்கு முன்பதாக ஒரு பரிசேயனா இருந்து சொல்றான், நான் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன். ஏன்னா ஒரு யூதனா இருந்ததை சொல்ல முடியாது. ஏன்னா யூதர்கள் வெட்கமாக நினைக்கக்கூடிய ஒன்று. ரோமர்கள் சிலுவை மரணம் என்பது வெட்கமாக நினைக்கக்கூடிய ஒன்று. பரிசேயர்கள் அதை வெட்கமாக நினைக்கக்கூடிய ஒன்று. அதனாலதான் இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு பரிசேயர்களும் காரணமாக இருந்தார்கள். அப்படின்னா சுவிசேஷத்துக்காக நான் வெட்கப்படேன்.
பவுல் சொல்ற விஷயம் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். நான் என்ன சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்திற்காக நான் வெட்கப்பட ஏன் பட மாட்டேன்னா, அந்த அந்த சுவிசேஷத்தை குறித்து ஏன் நான் வெட்கப்பட மாட்டேன்னா, அது என்னுடைய வெட்கத்தை மாற்றி இருக்கிறது. அதுதான் மனுஷனுக்கு நீதியை கொடுக்கிறது. அந்த சுவிசேஷம் தான் ஒருவனுடைய மனநிலைமையை மாற்றுகிறது, மன்னிக்கிறது. அவனை தேவன் ஏற்றுக்கொண்டுகிறார் என்கிற செய்தி அவர்களுக்கு வருகிறது, பாவம் மன்னிப்பு வருகிறது. அதனால பவுல் சொல்லும்போது சொல்றாரு, ரோமர் புஸ்தகத்துல 1:16-17 நான் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன். நம்ம பழைய ஏற்பாட்டிலிருந்து நம்ம பார்ப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. தாவீது சொல்றாரு, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவர் பாருங்க, மோசே சாதாரண மனிதன் தான். ஆனா அவன் தேவன்கிட்ட போயிட்டு வந்த போது பார்த்தீங்கன்னா அவன் முகத்தை பார்க்க முடியல. நான் கேட்கிறேன், மோசையுடைய முகத்தையே பார்க்க முடியலன்னா மோசை கிட்ட பேசின ஒருத்தர் அவருடைய முகத்தை எப்படி பார்க்கறது? அதே யோவான் இயேசுடைய முகத்தை பார்க்கும்போது செத்தவனை போல விழுந்தானா. அப்போ அந்த பிரகாசம், இயேசுடைய அறிவாகிய மகிமையான ஒளி அவருடைய முகத்துல இருக்கிறதுனால அந்த ரேசர், அந்த அங்க இருக்கிற மகிமை, அங்க இருக்கிற வல்லமை, அங்க இருக்கிற அவருடைய திறன், அந்த முகத்தை பார்க்கும்போது அந்த பார்க்கிற முகத்தின் மேல படுது, அந்த வெட்கத்தை எல்லாம் அது மாத்திருது. அதனால சொல்றான், நான் வெட்கப்படேன். எப்படி வெட்கப்படும்? அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நீங்க தேவனுடைய முகத்தை பார்க்கணும். எப்படி பார்க்கிறது? வார்த்தையின் மூலியமாக பார்க்கணும். தேவனை பார்க்க வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும், அதை போல தேவ தூதர்களை பார்க்க வேண்டும். பைபிள்ல பார்க்கணும் முதல்ல. இங்க பாத்தீங்கன்னா நேர்ல பார்க்கலாம். பாருங்க, நான் போன வாரம் என் ஒய்ஃபை கூப்பிட்டு பைபிள்ல டிராயிங் வரைச்சி வச்சிருக்கிறேன், நிறைய முகங்க. அம்மா பவுலை பார்த்தோம்மா இந்த மாதிரி இருக்காருமா அப்படின்னு. சும்மா ஒரு விளையாட்டுக்காக. ஏன்னா நான் பவுலை பார்க்கல, வசனத்தின் மூலியமாக பார்த்தேன். அண்ணனியா பார்த்தேன், பேதுருவை பார்த்தேன். ஏன்னா நான் அப்போஸ்தலர்கள் படிச்சுட்டு வந்திருந்தேன் 9-10ஆம் அதிகாரத்தை. 100க்கு அதிபதியை பார்த்து அவனை ஒரு டிராயிங் போட்டு வச்சேன். அப்ப எப்படி பார்க்கணும்? அந்த வேத வார்த்தையின் மூலியமாக தேவனை பார்க்கணும். தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு, தேவனுடைய அன்பு, தேவனுடைய பொறுமை, தேவனுடைய பராக்கிரமம், தேவனுடைய செயல்கள், தேவனுடைய கிரியைகளை நீங்க பார்க்க பார்க்க எதை நீங்க பார்க்குறீங்களோ உங்க ஆவியில, உங்க வார்த்தையில, உங்க கண்களை எதை வச்சு நீங்க பார்க்குறீங்களோ வேத வசனத்தை, அது அப்படியே உங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிடும். உங்க வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா வேதத்தில் நீங்கள் எதை பார்த்து விசுவாசிக்கிறீர்களோ அது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும். பாருங்க, ரோமர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஒரு முக்கியமான விஷயம் இந்த 10ஆம் அதிகாரத்துல என்னன்னா, ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் இயேசுவை அறிக்கை செய்வதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு இயேசுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை அறிக்கை பண்ண வேண்டும் என்றும், அதற்கு பின்பதாக நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிட்டால் நாம் ரட்சிக்கப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, 11ஆம் வசனம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ. பாருங்க, வேத வசனம் சொல்லுது இவர்கள் தான் அப்படின்னு சொல்லல. வேதம் பொதுவா தான் எல்லாருக்கும் கொடுக்குது. அதை யார் விசுவாசிக்கிறாங்க? முதல்ல இறங்கி கேட்ச் பிடிக்கிறது யாரு? முதல்ல நீங்க பிடிக்கிறீங்களா அப்படின்னா அந்த ஒரு ஆள் நீங்க தான். இது எனக்கு தான், ஓகே, ஐ அம் ரிசீவிங், நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்படி யார் முதல்ல? எவனோ பரலோகத்திலிருந்து எல்லா செய்தியும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். விசுவாசமான வார்த்தையை தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். அதை யார் பிடிக்கிறாங்களோ அவர்களுக்கு அற்புதம். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்ன அந்த வார்த்தையை அவன் பிடிச்சவன ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சிட்டான்.
போ, உன் வேலைக்கார சுகமாவானார். உடனே சுகம், அந்த நேரத்திலேயே சுகம் நடந்துச்சு. விசுவாசத்தோட போ, உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுள்னு சொன்னாரு. அப்படியே நடந்துச்சு. அப்படின்னா இதுல யார் என்பது இல்ல, நீங்க யாராயிருந்தாலும், சின்னவர்களோ பெரியவர்களோ படிச்சவங்களோ படிக்காதவங்களோ யாரா இருந்தாலும் விசுவாசிக்கிற உங்களுக்கு இது பலிக்கும். தேவனுடைய வார்த்தை செயல்படும். தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கையிலும் செயல்படும். ஆனா அதை விசுவாசிக்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். மரியாள் ஏற்றுக்கொண்டது போல ஏற்றுக்கொள்ளணும். அதை நம்ம வேதவசனம் சொல்லி, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுதுங்க பாருங்க. வேதம் காண்கிறது. கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல வேதம் முன்னதாக கண்டு. அப்போ வேதம் என்ன செய்கிறது? வேதத்துக்கு உயிர் இருக்கு, வார்த்தைக்கு உயிர் இருக்கு. அந்த வார்த்தை யாருன்னா இயேசுதான். அந்த வார்த்தை அவர் காண்கிறார். அவர் சொல்ல வேதம் முன்னதாக கண்டு, அங்க கண்டது. ஆனா இந்த வசனத்துல போட்டிருக்குது வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை. நீ இயேசுவை விசுவாசிச்சா நீ கெட்டு போவது இல்லை. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆனால் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை. நீ கெட்டு போவதும் இல்லை, நீ வெட்கப்படுவதும் இல்லை. அப்ப தெளிவா சொல்லுது. வேதம் ஒண்ணு சொன்னா சொன்னதுதான். பிலாத்துவே சொன்னான், எழுதினது எழுதினதே அப்படின்னா. அவர் யூதருக்கு ராஜான்னு போட்டிருக்குது, தன்னை ராஜான்னு சொன்னான்னு சொல்லி எழுதுங்க, மாத்தி எழுதுங்கன்றாங்க யூதர்கள் வந்து பிலாத்துக்கிட்ட. அவர் சொல்றாரு எழுதினது எழுதினது. அந்த பிலாத்துக்கு அதிகாரம் கொஞ்ச பகுதி கொஞ்ச நாள் தான். அவனுக்கே எழுதினது எழுதினது என்றால் தேவன் எழுதினது எழுதினது தான். அதை யாராலே மாற்ற முடியாது. அவனே மாற்ற மாட்டான்டானா தேவனை மாற்றுகிறவர் அல்ல. எழுதினது எழுதினதே, உங்களை பற்றி எழுதினது எழுதினதே. என்ன உங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்குது? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று உங்களை பற்றி தான் எழுதியிருக்கிறது. அப்ப நீங்க விசுவாசிக்கிறீங்களா இயேசுவ? அப்படின்னா நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அத வேதம் சொல்லுகிறது. சொல்லுகிறது உங்களை பற்றி தான் சொல்லி இருக்கிறது. நீ வெட்கப்பட மாட்ட, நீ தோல்வி அடைய மாட்ட, நீ மற்றவர்களுக்கு முன்னாடி நீ அவமானப்பட மாட்ட. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, என்ன நீ விசுவாசிக்கிறபடினா நான் வெட்கப்பட உன்னை விட மாட்டேன். அதனால தேவன் சொல்லுகிறார், வேதமே எழுதியிருக்கிறது. தேவன் எழுதியிருக்கிறது அவர் ஒரு உறுப்பாயிலும் ஒளிந்து போகாது என்று சொல்லியிருக்கிறாரு. வேதத்தின் உறுப்பு ஒன்றாயிலும் ஒளிந்து போகாதுன்னு சொல்லியிருக்காரு. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போகாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்லிட்டாரு, நான் எழுதி வச்சிருக்கிறேன்பா, நீ என்ன விசுவாசிக்கிற, நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. அப்போ வேதம் உங்களை முன்னதாகவே காண்கிறது. உங்களை குறித்து நீங்க வெட்கப்பட மாட்டீங்கன்னு சொல்லி வேதம் இங்கே எழுதி வைத்திருக்கிறது. இன்னொரு காரியம் சொல்ல போறேன், இதுல முக்கியமான விஷயம். இது வேதம் சொல்லுகிறது பாருங்க. இந்த வசனத்துல அங்க வேதம் காண்கிறது, இங்க வேதம் சொல்லுகிறது. அடுத்து இன்னொரு வசனம், ரோமர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சீயோனிலே வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. அப்போ அங்க வேதம் சொல்லுகிறது, இங்க வேதம் எழுதியிருக்கிறது. என்ன எழுதியிருக்கிறது? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படின்னா நீங்க வெட்கப்பட மாட்டீங்கன்னு நான் சொல்றேன். முடிவை பத்தி கவலைப்படாதீங்க, முடிவு நல்லது. உங்களுடைய முடிவு நல்லது. இப்ப எப்படினாலும் இருக்கலாம், இப்ப அலங்கோலமா இருக்கலாம். ஆனா நீங்க அவரை விசுவாசிக்க உங்க குடும்ப சூழ்நிலை மாறும், உங்க பிரச்சனை மாறும். ஆனா முடியும் போது நீங்க சொல்லுவீங்க, நல்லது என்று காண்கிறேன். தேவன் என்ன சொன்னாரு? வார்த்தையை பேசிட்டு சொன்னாரு, நல்லது என்று கண்டார். நீங்க காணணும், ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், உம்முடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், உம்முடைய வார்த்தையை நான் தியானம் பண்றேன், உம்முடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறபடி அந்த வேதம் என்னை காண்கிறது, அந்த வேதம் என்னை குறித்து சொல்லி இருக்கிறது, அந்த வேதம் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, அதை பார்க்கிறேன், நல்லது என்று காண்கிறேன். நல்லது
வேதம் என்ன குறித்து எதெல்லாம் சொல்லியிருக்குதோ நல்லது என்று நான் காண்கிறேன். வேதம் என்ன குறித்து என்ன சொல்லுது? அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள் என்று சொல்லுகிறது. ஆகவே நான் சுகமானேன், அது நல்லது. வேதம் சொல்லுது நீ பனையை போல செழிப்பா என்று சொல்லி இருக்கிறது, அது நல்லது. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான்னு சொல்லி இருக்குது, வெக்கப்பட மாட்டேன்னு சொல்லி இருக்குது, அதனால அது நல்லது, நல்லதாக காண்கிறேன். தேவன் சொன்னதையெல்லாம் நல்லதாக காண்கிறேன், வேதம் சொல்லி இருக்கிறது. அப்போ அவர் வெட்கப்படுவது என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அப்ப வேதத்துல எங்கெல்லாம் சொல்லி இருக்கிறாரு? ஒரு சில வசனத்தை நம்ம பார்க்க போறோம். வேதத்துல எங்கெல்லாம் அவர் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் சொல்லி இருக்கிறார். இந்த ரெண்டு வார்த்தை இருக்குது. ஒண்ணு, அவர் வேதம் சொல்லுகிறது, வேதம் எழுதி வைத்திருக்கிறது. அப்ப எழுதப்பட்ட வார்த்தையாவும் பார்க்கணும், அது நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தையாவும் பார்க்கணும். எழுதப்பட்ட வார்த்தை முதலாவது, வேத புத்தகம் நமக்கு எழுதப்பட்ட வார்த்தை. இரண்டாவது, தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தை. அதுக்கு இன்னொரு அர்த்தம் கூட கொடுக்கலாம். ஒண்ணு லோகோஸ், இன்னொன்னு ரேமா. லோகோஸ் என்றால் எழுதப்பட்ட வார்த்தை, ரேமா என்றால் உரைக்கப்பட்ட வார்த்தை. சரிங்களா? அப்ப உங்களுக்கு என்ன கொடுத்திருக்குது? தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார், வேதம் சொல்லுகிறது. ரெண்டுமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு? நீங்க வெட்கப்படாம இருக்கிறது இருக்கு, அவரை விசுவாசிக்கிறதற்கு. சரி, வேதம் என்ன சொல்லுது, உங்களை பற்றி என்ன சொல்லுதுன்றத பா. யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க போறேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களை பறித்து என்ன எழுதியிருக்கிறாரு? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருபோதும்னா என்ன அர்த்தம்? ஒருபோதும் தான், அதுக்கு அர்த்தமே அதுதான். அப்ப நான் என்ன ஆக மாட்டேன்? ஒருபோதும் வெட்கப்பட மாட்டேன். ஏனென்றால் நான் சம்பூர்ணமாய் சாப்பிடுவேன், நான் திருப்தி அடைவேன். என் அதிசயமாய் நடத்துகிற கர்த்தர் ஒருத்தர் எனக்கு இருக்கிறார். உங்களை இந்த மாசம் எப்படிங்க நடத்துவாரு? அதிசயமா நடத்துவாருங்க. எப்படி நடத்துவாரு? நீங்க சம்பூர்ணமா சாப்பிடுவீங்க. எப்படி நடத்துவாரு? உங்களை நீங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருபோதும். வசனத்தை திருப்பி திருப்பி பாருங்க. நான் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டேனா? ஒருபோதும் வெட்கப்பட, அது எழுதி இருக்கிறது, வேதம் சொல்லுகிறது, வேதம் எழுதி இருக்கிறது. அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவது இல்லை. அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சம்பூர்ணமா சாப்பிடுவீங்க. நீங்க சாப்பிட்டுட்டு மாத்திரம் இல்ல, உங்களை அதிசயமாய் நடத்துகிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு. அதனால அவர் சொல்றாரு, நான் உங்களை அதிசயமா நடத்துவேன். ஆச்சரியமா இருக்கும். எப்படிதான் வாடகை கொடுத்தேன்னு தெரியாது, எப்படிதான் நாங்க சாப்பிடுறோம்னு தெரியாது, எப்படிதான் நாங்க புது ட்ரெஸ் வாங்கணும்னு தெரியாது, அப்படி நீங்க சொல்லுவீங்க. ஆனாலும் நீங்க வாங்குவீங்க. ஏன்னா உங்களை அதிசயமாக நடத்தி வருகிற தேவன். அவர் சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. நீங்க ஒரு நாள் வெட்கப்பட மாட்டீங்க, ஒருபோதும் வெட்கப்பட மாட்டீங்க. அடுத்த வசனம், நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவரும் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வேற யாரும் இல்லமா உன்னை நடத்துறதுக்கு. மற்றவங்களும் ஓடி போயிடுவாங்க, பிரச்சனை வந்தா அவங்கள விட்டு ஓடி போயிடுவாங்க. ஆனா இந்த தேவன் சொல்றாரு, வேற யாரும் உங்ககிட்ட இல்ல, பாத்துக்க, நான் உன் கூட இருக்கிறேன், நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. ஏனென்றால் நீ என் ஜனம். நான் உன்னை சம்பூர்ணமா சாப்பிட வைப்பேன், உன்னை அதிசயமா உன்னை நடத்துவேன். ரெண்டு வசனத்திலையும் ஒரே வார்த்தை சொல்றாரு, நான் இருக்கிறேன், நீ வெட்கப்படுவது இல்லை. அடுத்தது இன்னொரு வசனத்தை பார்ப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் நம்ம 7ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும், இலட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்திலே சந்தோஷப்படுவார்கள். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். பலன் வருதுமா உனக்கு? ஐயா, உனக்கு பலன் வருது. இதை கேட்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், வார்த்தையின்படி சொல்றேன். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ஒரு பெரிய பலன் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்குது.
பலன் நடக்குது. பலனை தேவன் கொடுக்கிறாரு. அவர் சொல்றாரு, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். அப்படின்னா என்னன்னா, வரும், வந்துகிட்டு இருக்கு. அது வண்டியில வருதா கார்ல வருதா எனக்கு தெரியாது, ஆனா வந்துகிட்டு இருக்கு. எப்போ வரும்? நாளைக்கு காலைல கூட வரும். எப்போ வரும்? நாளைக்கு மத்தியானம் கூட வரலாம். வருது உனக்கான பலன் வருகிறது. எப்படிப்பட்ட பலன்? உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் உனக்கு வந்துகிட்டு இருக்குது. அந்த பலனை நீ எதிர்பார்த்து ரொம்ப நாள் உட்கார்ந்து, இது நடந்தா நல்லா இருக்குமே, இது பண்ணா நல்லா இருக்குமே, இது நினைச்சு 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 உட்கார்ந்துட்டு இருக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, அதையெல்லாம் உனக்கு வச்சிருந்தேன், இப்ப நிறைவேற்றுறேன், உனக்கு இரட்டத்தனையான பலன் வருகிறது. சரி, இன்னொரு வசனத்தை பார்ப்போம். ஏன்னா எழுதியிருக்கிற வசனத்தை தான் நம்ம பார்க்கிறோம். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அப்படின்னா நீங்க வெட்கப்படாம இருக்கணும்னா அவர் எழுதி வச்சிருக்கிறாரு, நீ வெட்கப்பட மாட்ட, நீ என் நோக்கி கூப்பிடுற, இன்னும் உனக்கு என்ன பண்ண மாட்டேன், வெட்கப்பட்டு நீங்க போவதில்லை. நீங்க தப்பினார்களாம். அவரை நோக்கி கூப்பிட்டு தப்பினா, நீங்க தப்புனீங்க தெரியுமா? எத்தனை விஷயத்துல இருந்து ஆண்டவங்களை தப்பு வச்சிருக்காரு தெரியுமா? தப்புனாரு. அவரை நம்பி இருக்கிறதுனால நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. நம்ம 34ஆம் சங்கீதத்தில் கூட நம்ம பார்த்தோம், ஒரு வசனம் பார்த்தோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. அப்போ அவர் சொல்றாரு, என் முகத்தை நோக்கி பாரு, என்ன பாரு, நீ வெட்கப்பட மாட்ட. வேற எங்கேயோ பார்க்காத, என்ன நோக்கி பாரு, உன் முகத்தை நான் பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். ஏசாயாவின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். இது இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அவரு ஏன் கற்பாறை போல அடிச்சாங்க, துப்புனாங்க, எல்லாத்துக்கும் அப்படியே அமைந்து ஏன் இருந்தாருன்னா அவருக்கு தெரியும். அவர் சொல்லிட்டாரு, ஏற்கனவே எழுதி இருக்கிறத பார்த்துட்டாரு, சொல்லி இருக்கிறத பார்த்துட்டாரு. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட மாட்டேன். துப்புறியா துப்பிக்கோ, அடிக்கிறியா அடிச்சுக்கோ, தாடி முடிய பிடிச்சி இழுக்கிறியா இழுத்துக்கோ. இதே வெக்கத்துல நான் இருக்க மாட்டேன். வெக்கத்தை நான் என் பிள்ளைகளுக்காக சுமக்கிறேனே தவிர, அந்த வெக்கத்தை அவர்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேனே தவிர, நான் வெக்கத்திலேயே இருக்க போற ஆள் கிடையாது. ஏன்னா நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியும், கடைசி வரைக்கும் இதை நீண்டு கொண்டு போவதில்லை, தப்புன்னு முடிய போகுது. நான் வெட்கப்படேன் என்பதை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா? நான் வெட்கப்பட மாட்டேன். அவர் யார் சொன்னது? எனக்கு துணை நிற்கிறார், என் தேவன் எனக்கு துணை நிற்கிறார், ஆகையினால நான் வெட்கப்படேன். அது மாத்திரம் இல்ல, நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அறிந்திருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அறிந்திருக்கிறேன். நீங்க அறிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நான் வெட்கப்படவே முடியாது, ஏன்னா எனக்கு துணை நிற்கிற தேவன் இருக்கிறார். அதனால நீங்க வெட்கப்பட வேண்டிய அவசியம். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் என்ன எழுதியிருக்கிறது? அவரை விசுவாசிக்கிறவனோ அவன் வெட்கப்படுவது என்று எழுதியிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது. அது என்ன சொல்லுதுன்னா, செப்பனியா 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், இதோ அக்காலத்திலே உங்களை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனையும் ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். யார் செய்வேன்? அவர் சொல்ற, நான் செய்வேன், உன்னை செய்ய போறேன், உனக்கு ஒண்ணு செய்ய போறேன். என்ன செய்ய போறேன்னா, உன்னை சிறுமப்படுத்தின யாவரையும் நான் தண்டிப்பேன். ஆண்டவருக்கோ தண்டிப்பாரா? தேவனுடைய பிள்ளையை தண்டிக்க மாட்டாரு. ஆனா தண்டனை விசுவாசிக்காதவர்கள் மேல வரும், ஜட்ஜ்மெண்டே வரும். அப்படி இருக்கு வசனங்கள்லாம்.
ஆனா உங்களை என்னையும் தண்டிக்கிற தேவன் இல்ல. அவர் தண்டிப்பேன், நொண்டியானவனையும் ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் சகல இடத்திலையும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். வெட்கத்துக்கு பதிலாக உனக்கு என்ன வருதுன்னா புகழ்ச்சியும் கீர்த்தியும் வருகிறது. எவ்வளவு வெக்கப்பட்டீங்களோ கவலைப்படாதீங்க. ஒரு புகழ்ச்சி உங்களுக்கு வருகிறது, கீர்த்தி வருகிறது. உண்டாக செய்வேன். அவர் சொல்ற, நான் உண்டாக செய்வேன். உன்னை வெக்கத்துக்கு பதிலாக உனக்கு புகழ்ச்சி வரப்போகுது, கீர்த்தியும் வரும். உனக்கு நான் அதை செய்வேன்ற. யார் சொல்றது? என் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன். அவர் சொல்ற, நான் உனக்கு செய்வேன். ஐ வில் டூ. என்ன பண்ணுவேன்? உன்னை புகழ்ச்சியா வைப்பேன், உன்னை கீர்த்தியா வைப்பேன். நீ வெக்கப்பட்ட நிலைமையில இருக்க மாட்டேன். நீ ஒரு உடைஞ்சு போன ஒரு சூழ்நிலையில நீ இருக்க மாட்ட. தவறுந்து போன ஒரு இடத்துல இருக்க மாட்ட. ஒரு குறைவான இடத்துல இருக்க மாட்ட. ஏன்னா அந்த வெக்கத்துக்கு பதிலாக உனக்கு இரட்டத்தனையான பலன் வருகிறது. ஏன்னா நீ என்ன விசுவாசிக்கிற, அவரை விசுவாசிக்கிறவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது, வேதம் எழுதி வைக்கிறது. ஏன் வெக்கப்பட மாட்டோம் நம்ம? அது நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கு நீங்கள் ஏன் வெக்கப்பட மாட்டீங்கன்னா, உங்க வெக்கத்தை எல்லாம் கல்வாரி சிலுவையிலே இயேசு ஏற்றுக்கொண்டு அவர் அந்த கேடு அடைஞ்சுதான் முகம் பார்க்கத்தக்க ரூபம் இல்லாத இருந்துச்சான். அவர் இன்னும் கேட்ட ட்ரெஸ் எல்லாம் உருவிட்டாங்களாம். அவ்வளோ அவமானம். அந்த வெக்கத்தெல்லாம் உனக்காக அவர் ஏற்றுக்கொண்டதுனால, உனக்கான பெனால்ட்டி அவர் கொடுத்ததுனால, இனி நீ வெக்கத்துல வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய அவமானம், உன்னுடைய நிந்தை, உன்னுடைய எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே சுமந்து கொண்டார். அவர் உன்னுடைய வெக்கத்தை ஏற்றுக்கொண்டார். பாவத்தின் விளைவை ஏற்றுக்கொண்டார். தண்டனை ஏற்றுக்கொண்டதுனால அவர் முகம் வெக்கப்பட்டதுன்னா உங்க முகம் வெக்கப்படாம இருக்கணும்னுக்காதான் அந்த வெக்கத்தை ஏற்றுக்கொண்டார். ஒருத்தன் துப்புறான், ஒருத்தன் தாடி முடிய பிடிச்சி இழுக்கிறான், ஒருத்தன் கணத்துல அரையிறான். விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாத இருந்துச்சான். மனுஷன மாதிரியே தெரியலையா. அவரை பார்த்தா ஏதோ அசிங்கமா இருக்குதான். அந்த வெக்கத்தெல்லாம் எடுக்கும் போது அதை சகித்தார், அதை ஏற்றுக்கொண்ட. அப்படி என்றால் நீ வெக்கப்படாம இருக்கிற அந்த பலனை உனக்கு கொடுக்கறதுக்கு தான், இயேசு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான். அதுதான் அடுத்தது போட்டிருக்குது. அந்த ரோமர் புஸ்தகம் 10:12 அது போட்டிருக்குது. ஏன் வெக்கப்படுவது இல்லை தெரியுமா? 12 யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்மனராயிருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தொழுது கொள்கிற யாவருக்கும். நீ வெக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு கிடைக்காது, எனக்கு அவர் கொடுக்க மாட்டாரு, எனக்கு செய்ய மாட்டாருன்ற அந்த நிலைமே கிடையாது. ஏன்னா அவர் ஐஸ்வர்ய நீ என்ன கேட்கறியோ அது அவர் இடத்துல இருக்குது. நீ கேட்காத விஷயம் அவர்கிட்ட இருக்குது. ஐயோ இது இல்லைன்னா வெக்கப்பட்டுருவேன், அதெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அவர் எல்லாத்தையும் சந்திப்பார். அவரை தொழுது கொள்ளுகிறதுனால நீங்க வெக்கப்படுவதில்லை. ஏன்னா உங்க வெக்கத்துக்கான பெனால்ட்டிய இயேசு கல்வாரி சிலுவையில அவர் ஏற்றுக்கொண்டார். ஏன் நீங்க வெக்கப்பட மாட்டீங்க தெரியுங்களா? ஏன் வேதம் எழுதி வச்சிருக்கு தெரியுமா? ஏன் வேதம் சொல்லுது தெரியுமா? உன் வெக்கத்துக்கு பதிலாக ஏன் இரட்டத்தனையா வரும்னு சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ஏன்னா அவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கு ஐஸ்வர்ய சமன எல்லாமே இருக்கு. நீ எதை கேட்டாலும் அதுக்கு மீறி அவர்கிட்ட இருக்கு. நீ என்ன கேட்டு வாங்கினாலும் அவர்கிட்ட, உனக்கு பெற்றுக்கொண்டாலும் அதை விட அதிகமா அவர்கிட்ட இருக்குது. குறையவே குறையாது. அவர்கிட்ட இருக்குது குறையாது. நீங்க கேட்க வேண்டிய வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்ம கிட்ட கொடுத்துட்டு அவர்கிட்ட இல்லாம போயிருமேன்ட்டு கிடையாது. அவர் கொடுத்து கொண்டே இருக்கிற 5 அப்பத்திலேயே 5000 பேரை போச்சாருன்னா 5 அப்பத்திலேயே அவர்கிட்ட எவ்வளவு இருக்குது? அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் அதனால இயேசுவை தொழுது கொள்கிறதுனால நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள். இன்னும் அந்த அடுத்த வசனத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இந்த 2 விஷயத்த பவுல் ஆணித்தரமாக சொல்கிற. இயேசுவை அறிக்கை பண்ணுகிறவர்கள், இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்மனராய் இருக்கிறாரு, ஆகவே அவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள் என்றும், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள்
எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதுல இருந்து ரட்சிக்கப்படுவார்கள். ஆத்தும ரட்சிப்பையும் அடைவீங்க, ஆவியினுடைய ரட்சிப்பை நீங்க அடைவீங்க. உங்களுக்கு சூழ்நிலை ஏதாவது பிரச்சனை அதுல இருந்து நீங்க ரட்சிப்படைவீங்க. அதனாலதான் வேதம் சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவது இல்லை. அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கிறார் இயேசு? ஐஸ்வர்ய சம்மனரா இருக்கிறார். உங்களுக்கு எப்படி இருக்கிறார் இயேசு? அவரை தொழுது கொள்ளும் அவர் உங்களை ரட்சிக்கிறவரா இருக்க எந்த சூழ்நிலை இருந்தாலும். அப்படின்னா அதனாலதான் வேதம் சொல்லுது, எழுதி வச்சிருக்குது, அப்படியே உறுதியா, அப்படியே ஒரு ஆணித்தரமா, ஒரு அச்சாரமாக, முத்திரையாக சொல்லியிருக்குது, அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவது இல்லை. ஏன்னா அவரிடத்துல ஐஸ்வர்யம் இருக்கிறது, ஐஸ்வர்ய சம்மன்னர். அது மாத்திரம் அவர் ரட்சிக்கிறவர். ஆனா நீங்க அவரை தொழுது கொள்ளுங்க. அவரை தொழுது கொண்டிருக்கிறீங்க, தொடர்ந்து அவரை ஆராதியுங்கள், தேவனை தேடுங்கள், இயேசுவை விசுவாசியுங்கள், வசனத்துல பிடிச்சு கொள்ளுங்க, விசுவாசத்துல நிலைத்திருங்கள், பரிசுத்த ஆவியானவர் நடங்க, சபையில நிலைத்திருங்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஏன்னா இயேசு மிகப்பெரிய ஐஸ்வர்ய சம்மன்னர், அவர் உங்களை ரட்சிக்கிறவர். அதனாலதான் நீங்க வெட்கப்பட மாட்டீங்கன்னு நான் சொல்றேன். நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. இயேசுவை தொழுது கொள்கிற நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க. இயேசுவை விசுவாசிக்கிற நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க. இயேசுவை விசுவாசிக்கிறதுனால அவர் எல்லா சூழ்நிலையும் உங்களை விடுதலை ஆக்குவாராக. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. எதுவும் இல்லாம போயிரும் நினைக்கிறீங்களா? குறைவு போட்டுருவோம் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. எல்லாத்தையும் நிறைவாக்குகிற இயேசுவை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறீங்க. அவர் ஆராதிங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த மாலை வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிறவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் எழுதியிருக்கிறது படி நாங்க இப்படி வாசிச்ச எல்லா வசனத்தின்படியே நாங்க விசுவாசிக்கிறோம். நீங்க எங்களை வெட்கப்பட விட மாட்டீங்க, நாங்க நம்புறோம், அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா நீர் எனக்கு ஐஸ்வர்ய சம்மன்னர், நீர் எங்களுடைய இரட்சகர். அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த கேட்ட ஒவ்வொரு வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் மேல இந்த வசனத்தை இவர்கள் மேல் கூறுகிறேன் ஆண்டவரே. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வசனத்தை இவர்கள் மேல் சொல்லுகிறேன்ப்பா. இப்போது சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஆண்டவர் இவர்கள் மேல் பிரகடனம் பண்ணுகிறேன். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வருவதாக, இவர்கள் முகம் வெட்கப்படாமல் இருப்பதாக, இவர்களுக்கு நீர் ஐஸ்வர்ய சம்மனராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், இவர்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், இவர்களுடைய இரட்சகராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதே போல இன்றைக்கு விதைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. விதைய பல மடங்கு அறுவடை செய்வீராக. பெரிய பிராஸ்பரிட்டி உங்களுக்கு உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.